சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளில கூட உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி விசுவாசித்து கடவுளுக்கு துதிகளை ஏறெடுக்கிறேன். கடவுள் நம்மை அவரது சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு மனிதன் வேறுபாடுகள் அதிகமாகவே பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்த மனிதர்கள் மற்றொரு மனிதனை ஏற்றுக்கொள்வதில்லை. வேறுபாடு பார்க்கிறாங்க, பிரிவினை பார்க்கிறாங்க. இது மனுஷ வாழ்க்கையில இன்றைக்கு நாளுக்கு நாளாக, அது படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, தாங்கள் வீடு இருக்கிற பகுதியானாலும் சரி, எந்த இடம் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு மனிதர்கள் அந்த வேறுபாடு பார்க்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் என்னதான் வேறுபாடு பார்த்து பிரிந்திருந்தாலும் கடவுள் இன்றைக்கு வேறுபாடு அற்றவராக, பாகுபாடு அற்றவராக எல்லாரையும் தமது சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். எல்லாரையும் தமது சொந்த பிள்ளைகளாக அரவணைத்து கொள்கிறார். அந்த ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். நாம் பாவம் செய்த பொழுது, பாவத்தில் இருக்கிற பொழுது, பாவத்தின் பிடியில் அகப்பட்டிருக்கிற பொழுது நம்மை மீட்கும்படியாக, பாவத்தில் நம்மை விடுவிக்கும்படியாக, மீண்டுமாக நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் தமது ஒரே பிரானாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல மனிதனாக கொடுத்தார். அந்த ஆண்டவர் விண்ணுலகை விட்டு இந்த மண்ணில் நமக்காக நம்மை தேடி வந்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிளவை மாற்றும்படியாக, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த பிரிவை மாற்றும்படியாக இயேசு ஆண்டவர் கடவுளோடு இருப்பதை, சமமாக இருப்பதை அவர் விட்டு நமக்காக வந்தார். காரணம் நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக. இன்றைக்கு நாம் எல்லாரும் கடவுளுடைய பார்வையில சமமாக இருக்கிறோம். இன்றைக்கு கடவுள் நம்மை அவர் குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: உங்களை எனக்கு சொந்த ஜனமாக சேர்த்துக் கொள்ளுவேன், உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நானே என்று அறிவீர்கள். ஆம் என அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்மை, பிதாவாகிய கடவுள் நம்மை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். அவரே நமக்கு கடவுளாக இருக்கிறார். பாருங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது அவர் அந்த ஜனங்களை விடுதலை செய்வதாக இடத்துல சொல்லுகிறார். அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக இடத்துல சொல்லுகிறார். எகிப்தியர் உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்பொழுது கடவுள் அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுவிக்கிறாரு, அவர்களை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இன்றைக்கு அந்த கடவுள் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக பாவத்திற்கு அடிமையா இருக்கிற நம்ம என்ன பண்றாரு? விடுவிக்கிறாரு. நம்மிடமா இருக்கிற பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறாரு. அவருடைய வெளியேறுகிற ரத்தத்தினால நம்மை தூய்மையாக்குகிறாரு. நம்மை மீண்டுமாக தனது பிதாவோடு சேர்த்து வைக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கூட இன்றைக்கு முதல் வேறுபாடின்றி, பேதமின்றி, பாகுபாடின்றி கிறிஸ்து நம்மை சேர்த்து கொண்டது போல நாம் கூட பிறரை சேர்த்து கொள்ளுவோம். கிறிஸ்து நமக்காக நம்மை தேடி வந்தது போல நாம் கூட பிறரை தேடி சொல்லுவோம். பிறப்பு கிறிஸ்துவின் அன்பை நாம் பறைசாற்றுவோம். இயேசுவின் பிறப்பை நாம் பிறகு நாம் சொல்லுவோம். நற்செய்தியை அறிவித்து நாம் வாழுவோம். கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு கூட நாம வெளிப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நீதாமே மீண்டுமாக எங்களை இந்த காணொலியாக இணைத்திருக்கிறேன், அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நீர் எங்களை அடிமைத்தன வாழ்விலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து, எங்களை பாவங்களை நீக்கி சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை சேர்த்து கொண்டீர், அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம்.
அதே போல நாங்களும் கூட பிறரிடம் வேறுபாடு பார்க்காமல், பாகுபாடு பார்க்காமல், பிறரை கூட சேர்த்து கொண்டு உங்களுடைய நாம மகிமைக்கின்ற ஒரு சாட்சியில வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்மிடமாய் சேர்த்துக் கொள்ளும்படியாக உமது ஒரே குமாரனை எங்களுக்காக நம் மண்ணிலே பிறக்க செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலத்துல நாங்களும் கூட பிறரோடு சேர்ந்து வாழ்வதற்கு, பிறரோடு அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக உங்களுடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் செய்கிற வேலைகள், படிக்கிற படிப்புகள், போகிற பயணங்கள் எல்லாத்தையும் வாய்ப்பு செய்ய வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.